ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. ஸோ ரொம்ப லேசி டே. இப்போ தான் எழுந்தோம், மணி 9 தான் ஆகுது. இப்போ காலையில் நாங்கள் 2 பேர் க்ரீன் டீ தான் குடிக்க போகிறோம். அதாவது நாங்கள் 2 பேருமே வெயிட் லாஸில் இருக்கோம். ஸோ காலையில் எழுந்தோடனே இந்த க்ரீன் டீ தான் குடிப்போம். இது நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்வேன். நான் 80 kgs இருந்தேன், இப்போ 68க்கு வந்துட்டேன். ஸோ இந்த க்ரீன் டீ நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. வாங்க க்ரீன் டீ குடிச்சிட்டு அடுத்த வேலைகளை பார்ப்போம். நம்ம பையன் கிளம்பிட்ட? ஆமாம், சண்டே இல்லை, மார்க்கெட்டுக்கு போகணும். நம்ம என்ன மார்க்கெட்? கொஞ்சம் என்ன மார்க்கெட்டு? மீன் வாங்கணும், வேற கொஞ்சம் காய்கறி எல்லாம் வீட்டில் இல்லை, கொஞ்சம் வாங்கணும். கொஞ்சம் வரீங்களா, ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு? மணி இப்போயோ 9:25 ஆகி போச்சு. நீ எப்போ போயிட்டு எப்போ வருது மார்க்கெட்டுக்கு? வேலைக்கு வர கிளம்புறோம். நான் என்ன செய்யறது, வாங்கலாம். சரி வா வா, சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறேன். சரி வாங்க போகலாம் கடைக்கு. இப்போ மீன் வாங்கலாம் தான் நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சங்கரா மீன் நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதையே வாங்கிட்டோம். அங்கே பாட்டியம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அதுதான் இங்கே மீன் வியாபாரம் பண்ணுறவங்களும் ஒரு பாட்டியம்மா தான், மீன் க்ளீன் பண்ணுறவங்களும் அவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு பாட்டியம்மா தான். அந்த பாட்டியம்மாவுக்கு 80 வயசு இருக்கும் போல் இருக்குது. இந்த வயசுலேயும் அவங்க உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்டெல்லாம் நம்ம பேரம் பேசாமல் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் சுத்தமாக காய்கறியே இல்லை. ஸோ கடைக்கு வந்துட்டேன். காய் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். ஒரு வாரத்துக்கு எனக்கு காயெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு எனக்கு காய்கறி பிரச்சனை கிடையாது. என்ன தொல்லை எடுக்க மாட்டேன், வீடு எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன். என்னங்க மாமா, என்ன வாங்கியிருக்கீங்க? வீட்டில் மாவு இருக்குதுன்னு தோசை வடகரி வாங்கியிருக்கேன். ஓ, வடகரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போய் வெளுத்து கட்டிடலாம். போகலாம். ஒரு வழியாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எங்கடி போயிட்டு ஆளாகணும்? வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்ருக்கேன். சண்டே இல்லை, எல்லா துணியும் துவைக்கணும். இன்னைக்கு துணி துவைக்கிற வேலையே பெருசாக இருக்கும் எனக்கு. அதுவும் இருக்கு. எப்போ டிஃபன் செஞ்சு தரப்போற? இதோ வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் டிஃபன் செஞ்சிடறேன். என்ன இவ்வளோ துணி இருக்கு? ஆமாம், 3 நாளாக துவைக்காததெல்லாம் சேர்த்து வச்சு துவைக்கணும் இல்லையா? 3 நாள் ஆச்சு துணி துவைச்சு. அதுதான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க, நான் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு தோசை ஊற்றி தரேன். நம்மப்பா தோசை ஊற்றிட்டியா? ஊற்றிட்டே இருக்கேன். தோசை இன்னைக்கு வடகரி. தோசை வடகரியா? ஆமாம் ஆமாம், பாருங்க வடகரி. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கே இந்த வடகரி. அப்புறமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வடையா? வடை வடை. நீ விரும்பி சாப்பிடுவே? ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சுட்டுட்ருக்கேன் தோசை. நல்லா எண்ணெய் ஊற்றி முருகலாக சுடணும். ஆமாம், முருகலாக இருந்தால் நல்லா இருக்கும். முருகலாக இருந்தால் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். ஆமாம். சரி வாங்க சாப்பிட்டுடலாம். சரி வா. மாமா வடகரி. வடை. வேற சட்னி எதுவும் இல்லையா? சட்னி இருக்கு. சாப்பிடுங்க மாமா. ரொம்ப நன்றிமா.
தோசை சாப்பிட்டுடலாம் வாங்க. இப்போ சண்டே காலையில் டிஃபன் வேலை ஒரு வழியாக முடிஞ்சிடும். அப்பா நீ சுட்ட தோசை நீயே சாப்பிட்ற எப்படி இருக்குது? ஆமாம், நான் சுட்டது நான் தான் சாப்பிடணும். எனக்கு யார் சுட்டு தருவா? நீ சொல்லி தான் நான் சுட்டு தந்துருப்பேன்ல. அப்படியா? நீ சொல்லவே இல்லையே. ஆமாம், நானும் மறந்துட்டேன். தோசை சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது வடகரி எப்படி இது? வடகரி ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வடகரி தான் நாங்கள் எப்பவுமே வாங்கிட்டு வந்துடுவோம். வடை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு வடை. வடையை பார்த்து சாப்பிடு, பேய் மாரி இருக்கிற தெரியுது. பாருங்க, நம்மளுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறது கூட ஆள் கிடையாது. நீ சொல்லணும், சொன்னாதான் செய்வேன். நம்ம தான் போய் பிடிச்சிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். சாப்பிடு சாப்பிடு. பார்த்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிச்சன் சிங்கை பார்த்தீங்களா எவ்வளோ கலையபரமாக இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். வாங்க அந்த வேலையை பார்த்துடலாம். கொண்டு வா. சாமான் தேய்ச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டோம் இல்லையா? பாருங்க இவ்வளோ சாப்பிட்டோம்ப்பா. ஆமாம், இருக்கிறது 2 பேர். இதுக்கு இவ்வளோ சாமானுங்க. நான் ஹெல்ப் பண்ணுவா? வேணாம் 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 அம்மா, போதும், நானே செஞ்சுக்கிறேன். சரி, நான் போயிட்டு விஜய் டிவியில் போய் குக் வித் கோமாளி ப்ரோக்ராம் பாருறேன். அப்படியா? ஆமாம், ஃபைனல் ஓடிட்டு இருக்குது. அப்படியா? சரி போய் பார்த்துட்டு வாங்க போங்க. நான் அதுக்குள்ளே சாமானெல்லாம் தேய்ச்சிடுறேன். சரி சரி, பாரு வேலையை பாரு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு வழியாக கிச்சனை நான் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகுது. அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாமாங்க. இப்போ வந்து மிஷினில் துணி போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துடலாம். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து காய போட வேண்டிய வேலை தான். பாருங்கள், வேலை நமக்கு ஓயறதே கிடையாது. அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ நான் மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும். வாங்க செய்யலாம். சண்டேனாலும் நம்ம வேலை ஓயறதா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வேத்து கொட்டுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பெண்களுக்கு வேலை செய்யறதால வேத்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ரெஸ்ட் எடுக்கல. இப்போ வந்து அடுத்த சமையலுக்கு நான் வந்துட்டேன். இப்போது அரிசியும் புளியும் வந்து ஊற வச்சிடலாம், குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும். அடுத்து இன்னும் கையில் துவைக்க வேண்டிய துணி பாக்கி இருக்குது. அதையும் முடிச்சுட்டு வந்து தான் நான் சமையல் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சிடுறேன். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். இப்போ வந்து சமையல் செய்யலாம். எல்லாத்தையும் எறா மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு, மாமா சாப்பாட்டுக்கு வந்துடுவார். வாங்க சமையல் ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டேன். நான் எப்போவுமே சாப்பாடு வடித்து தான் நான் சமைப்பேன். எனக்கு வந்து குக்கரில் வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. பாருங்கள், மீன் குழம்புக்கு நல்லா வதக்கிட்டு இருக்கேன், வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மீன் குழம்பு கொதின்னு கொதிச்சிட்ருக்கு. அடுத்து எறா தொக்கு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுருவேன் நான். அடுத்து வந்து மாங்காயை வெட்டி வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அடுத்து வெங்காயம் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் செய்யணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே சண்டேன்னா சரியாக இருக்குது நமக்கு. சீக்கிரம் முடிச்சிடுவோம், மாமா வந்துடுவார் சாப்பிட்றதுக்கு. என்ன பண்ணுற? வாங்க மாமா, வந்துட்டீங்களா வேலையிலேருந்து? பசிக்குது, அந்த டைம் விளாட அடிக்குதுல. பாருங்க, மீன் உங்களுக்காக ஒரே மீன், ஒத்த மீன் வறுத்துக்கிட்டு கிடக்கு. ஜோடி இல்லையா? ஜோடி இல்லை. இது பார்த்தீங்களா மீன் குழம்பு? பாப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாமா மீன் குழம்பு? பசிக்குது மாமா எனக்கு. அது பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கு. ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மீன் குழம்பை பார்த்துட்டு? என்ன மீன் அது?
சங்கரா மீன். அதெல்லாம் சைலண்ட் ஆகி போச்சு வாய். ஏன் சங்கரா மீனை தவிர வேற எந்த மீன் ஆக்க தெரியாதா உனக்கு? எப்போ போனாலும் சங்கரா மீன். அதில் தான் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். சரி நீ சாப்பிடு, நான் என்ன பாவம் பண்ணேன்? எவ்வளோ மீன் இருக்குது, வஞ்சர மீன் இருக்குது, வவ்வால் மீன் இருக்குது. சரி வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். நான் அது வாங்கினா நீ சாப்பிட மாட்டேன்னுவ. என்னதான் பண்ணுறது? ஆமாம் இதுவே நல்லா தான் இருக்கும். சரி வாங்க ஆயிடுச்சு. அதில் என்ன இருக்கு? அதில் வந்து மாங்காய் வந்து வெந்துக்கிட்டு கிடக்கு. குழம்புல சேர்க்கறதுக்கு. மீன் குழம்புல சேர்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம். மாங்காய் கல் மாதிரி இருக்கா, மீன் குழம்புல சேர்த்தா சரியாக வேகாது புளிப்பில். ஸோ அதனால தனியாக வெந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பாருங்கள் எத்தனை மணி ஆகுது. என்ன பண்ணுறது, உன்னை கட்டிக்கிட்டா அப்படி தான் லேட்டு தான் ஆகும். சாப்பாடு வெள்ளை சோறு, அம்மா உங்களுக்கு ஆம்லேட் ஊற்றிருக்கேன், ஒரு மீன் வறுத்துருக்கேன், அப்புறமா வந்து எறா தொக்கு, உங்களுக்கு எறா தொக்கு செஞ்சுருக்கேன். அடுத்து மீன் குழம்பு. சங்கரா மீன் தானே? சங்கரா மீன் குழம்பு தான் மாங்காய் போட்டு. சாப்பாடு சாப்பிட்டுலாமா, ஜமாயிச்சிடலாமா சண்டேவை? ஓகே அவ்வளோதான், வாங்க சாப்பிடலாம். சண்டே முடிய போகுது, வா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன வேலை செஞ்சேன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. மணி 4 போகுது. இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், சாப்பிட்டு என்ன வேலை, படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டுக்கு தோசை மாவு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சு நைட் டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட சண்டே மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலை. இதோட அடுத்த vlogல நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.